ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைபர்னோட டெம்பர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஐஃபோன் 17 ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன டெம்பர் கிளாஸ் போடலாம்னு சர்ச் பண்ணும்போது திஸ் ஐ காட் திஸ். இதில் நம்மளுக்கு 2 டெம்பர் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு 3 டெம்பர் கிளாஸ் வர ஆப்ஷன்ஸும் இருக்குது. திஸ் ரேஞ்ச் அரௌண்ட் 799 to 899. ஸோ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது அமேசானில். இவங்களே எல்லா இன்ஸ்டாலேஷன் கிட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலி நான் இது போன காரணம் நானே ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்டணும்ட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன், வெளியே கடையிலலாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு. அப்போ இந்த டெம்பர் கிளாஸில் இவங்களே ஒரு கிட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த ஒரு பிராண்டு போயிருந்தேன். இஎஸ்ஆர்னு இன்னொரு பிராண்டும் இருக்குது, அது மோர் எக்ஸ்பென்சிவ். இதுலேயே அவங்க மேலே டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூ ஜஸ்ட் வாண்ட் டு பிளேஸ் இட் ரைட்லி. உங்கள் ஃபோனை ரைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் புல் இட். அந்த ஸ்டிக்கரை புல் பண்ணிங்கன்னா அந்த லேபிள் மட்டும் வெளியே வந்துடும். அண்ட் யுவர் டெம்பர் வில் பி பிளேஸ்டு அபோவ் தி ஃபோன். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 1 or 2 minutes, லெஸ் தென் 1 or 2 minutesலேயே எனக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த ஏர் பபிள்ஸ், அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாத போது நம்ம கரெக்டான டைமில் பீல் ஆஃப் பண்ணிடணும் பிளாஸ்டிக் ரேப்பை. ஸோ அவ்வளோதான். அதை பீல் ஆஃப் பண்ணோன்னே ஏர் கேப்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு சைடில் மட்டும்தான் வந்தது. ஸோ ஈஸியாக நான் எடுத்துட்டேன். ஸோ அகெயின் நீங்கள் ரீஃபில் பண்ணோன்னா இன்னொரு செட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரீஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு ஷார்ட்க்கு நீங்கள் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு பர்ஃபெக்டாக அந்த ஐஃபோனில் செட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஆர்ட் கேஸ் போட்டிருக்கேன், அதனால் இந்த டெம்பர் கிளாஸ் கரெக்டாக ஃபிட் ஆகுது அந்த ஆர்ட் கேஸுக்கு. ஸோ ஃபுல் டெம்பர் இல்லாத மாதிரி இருக்குது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.